ஒரு டைகரோட ஸ்பீட் 60 km/h. ஆனா ஒரு மானோட ஸ்பீட் 85 km/h. ஒரு டைகரால ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் ஸ்பீடா ஓட முடியும். ஆனா ஒரு மானால லாங் டிஸ்டன்ஸ்க்கே ரொம்ப ஸ்பீடா ஓட முடியும். ஆனா ஸ்டில் டைகர் மானை ஈஸியா பிடிச்சிரும். ஏன்னா மான் முன்னாடி ஓடும் போது அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கும். அதனால அதோட ஃபோக்கஸ் அண்ட் ஸ்பீட் டவுன் ஆயிடும். ஆனா மானை பிடிக்கும் போது ஒரு டைகரோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த மான் மேல மட்டுமே தான் இருக்கும். அதனாலதான் அது ஈஸியா பிடிச்சிரும். இது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, இட்ஸ் அ கிளாரிட்டி. நீங்க எதனா புதுசா ட்ரை பண்ணி மேல போறீங்கன்னா உங்க பின்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க எல்லாருமே எதனா உங்களை சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க அதை திரும்பி பார்த்து அவங்களோட வேர்ட்ஸை பத்தி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட ப்ரோக்ரஸ் அண்ட் ஃபோக்கஸை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அதனால உங்க ஃபோக்கஸை டைகர் மாதிரி ஒரே விஷயத்துல ஒரே டைரக்ஷன்ல வைங்க. தி ஒன் திங் புக்கோட ஆத்தர் கேரி கெல்லர் சொல்வாரு, மல்டி டாஸ்கிங் இஸ் அ லை. உங்க பிரெயின் ஒரே டைம்ல ஒரே விஷயத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால உங்களோட ஒன் திங்கை ஃபைண்ட் பண்ணுங்க அண்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.